வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு எம்டி லேண்டுங்க. ஸோ குரோம்பேட்டில் பார்த்திங்கன்னா வைஷ்ணவா காலேஜுக்கு நியர்பையில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியானது வருங்க. நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது, 25 அடி ஃப்ரண்டேஜ், 1500 ஸ்கொயர் ஃபீட் அப்ராக்சிமேட்டாக வருது. ஸோ நமக்கு ஒரு 20 ஃபீட் ரோடில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியாக நம்ம கொடுத்துருக்காங்க. ரயில்வே ட்ராக் ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒட்டி பார்த்திங்கன்னா 4வது ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியானது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. 8000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஸ்லைட்லி அதுலேயும் கொஞ்சம் நெகோசியேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் மினிமம் 9000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிட்டு தான் இருக்குது. 10,000 ஈஸியாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ இவங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் குறைச்சி சொல்கிறதுக்கான ஒரே ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த கோயிலை ஒட்டி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து கோயில் ஒட்டி இருந்தால் எனக்கு பிடிக்கும், நல்லது தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கோயிலை ஒட்டி இருக்குன்றது ஒன்று 20 ஃபீட் ரோடு. ஸோ 20 ஃபீட் ரோடுன்றது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குரோம்பேட் இந்த மாதிரி சரௌண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து காமனான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. ஸோ மெயின் ஒரு சில ரோடு தான் பார்த்திங்கன்னா 24 ஃபீட் ரோடும் வரும், 30 ஃபீட் ரோடு வரும், 40 ஃபீட் ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே ஒரு 16 அடி ரோடோ 20 அடி ரோடோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் இருக்கிறது. ஸோ நாலா பக்கத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், ஸோ 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் இருக்கக்கூடிய இடம். அதே போல் பார்த்தா ரைட்டு லெஃப்ட்டு எல்லா சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இண்டிவிஜுவல் வீடு இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாஸ்டல் பர்பஸ்க்காக யாராவது கட்டி விட்டால் கூட பார்த்தோன்னா ரொம்ப நல்ல ரெண்டல் ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். அதே போல் பார்த்தோன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் வில்லா கட்டிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் 25 ஃபீட் ஃப்ரண்டேஜ் இருக்கிறதால நம்ம ஸ்பேஸ் வந்துட்டு எல்லா சைட்லேயுமே விட்டு நம்ம இண்டிவிஜுவல் வில்லாவும் ஈஸியாக கட்டிடலாம். ஸோ நல்ல லொக்கேஷனு, டீசெண்டான ஏரியா பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வீடு கட்டி குடியாகக்கூடிய இடம், கிளியரான டாக்குமெண்ட்டு. ஸோ டைரெக்டாக உட்காந்து பேசலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்கிட்ட தான் இருக்குது. ஸோ இதை வாங்கி வச்சுருக்கிறது ஒரு இன்வெஸ்டர். ஸோ அவர்கிட்ட தான் பேசணும். ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து நெகோசியபிள் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வாங்க, இந்த லொக்கேஷனில் இதுவே பெஸ்ட்டான ப்ரைஸு. இதுலேருந்தும் இன்னும் நெகோசியபிள் பண்ணுறான்னும் போது பின்னாரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வாட்ஸ்அப் ஃபோனில் கால் பண்ணுங்கள். வீட்டில் மகாலட்சுமி வாங்க, உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.